ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அவசரப்பட்டு தள்ளிடாதே. இந்த வராகி அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி தேடி வரும்போதெல்லாம் உனக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய என்னை நீ அலட்சியப்படுத்திட்டு எதுக்குமே பிரயோஜனமில்லாத சில மனிதர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் நீ தோற்று போய்கிட்டே இருக்க. மனிதர்கள்லாம் தவறு செய்வது இயல்புதான். ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி என்ன அலட்சியப்படுத்திட்டு சம்மந்தமில்லாத மனிதர்களை நம்பி சந்தோஷத்தை இழந்து வாழ போற? உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. உன்னால் முடியாட்டி இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு. அதை விட்டுட்டு எல்லா விஷயங்களையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உன் கண்ணெதிரில் வந்து நிற்கிற என்ன கூட நீ தவற விடுகிறாய். அதனால தான் இதுதான் நான் உன்னை தேடி வர்ற கடைசி முறையின் மனசில் நினச்சிக்கிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்போது நல்ல வேலை, நான் சொல்கிறதை நீ கேட்க வந்து விட்டாய் என் செல்லமே. என் வார்த்தைகளை நம்பிக்கையோட நல்ல பக்தியோடு கேட்க வந்த உனக்காகவே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் செல்வத்தை அள்ளி கொடுக்குறேன். மற்றற்ற மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் செல்வத்தோடும் சந்தோஷத்தோடும் நீ வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கான காரியங்களில் வெற்றியை கொடுக்குறேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக ஆக்கி என் அருளால் உனக்கு பரிபூரண வெற்றியை கொடுக்க போகிறேன். ஒரு பறவைக்கு தன்னுடைய பலம் என்ன, தன்னால் எவ்வளோ உயரத்துக்கு பறக்க முடியும், எவ்வளவு தூரம் பறக்கணும், எப்போ ஓய்வெடுக்கணும்னு எல்லாமே தன்னை பற்றி அதுக்கு நல்லா தெரியும். ஒரு பறவைக்கு தன்னுடைய பலம் பலவீனம் தெரியும் போது இவ்வளோ பெரிய மனுஷனான உனக்கு தெரிய வேணாமா? முதல்ல உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உனக்கு எது தெரியும் எது தெரியாது, உன்னால் எது முடியும் முடியாதுன்னு எல்லாத்தையும் சிறப்பாக புரிஞ்சு வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி காட்டுறேன். நீ செய்யும் காரியங்களில் எல்லாம் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை உருவாக்கி தந்துடுறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். செல்வ செழிப்பும் சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. இந்த உலகமே உன்னை தோற்கடிக்க நினச்சாலும் நீ என்னை நம்பி வணங்கும் போது கண்டிப்பாக எந்த விதத்திலும் தோல்விகள் உன்னை தொடர விடமாட்டேன். இப்போதைக்கு வேணும்னா உன் கால்கள் தடுமாறலாம், உன் வாழ்க்கையில் தோல்விகள் இருக்கலாம். இதை தாண்டி நான் வெற்றியை உனக்கு கொடுப்பேன். நம்பிக்கையோடு உன் கடமையை செய்யும் போது எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்கும். உன் பலவீனத்தை எப்படி பலமாக மாற்றுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா கூடிய சீக்கிரம் நான் உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுத்துருவேன். வாழ்க்கைனா சில கவலைகள் வரும் போகும், அதை பார்த்து பயப்படாமல் தைரியமாக வாழ கற்றுக்கோ. உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்தி சிகரத்தில் அகமர வைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். தகுதி இல்லாதவங்க, நல்லவங்க இல்லாதவங்க, கெட்டவங்க, மோசமானவங்க, பொய்யானவர்கள், போலியானவர்கள் உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களே சரியில்லாத போது அவங்க பேசுகிற வார்த்தைகள் சரியாகவா இருக்கும்? அதனால தான் உன்னை பற்றி பேச தகுதி இல்லாதவங்க உன்னை பற்றி பேசும்போது நீ அமைதியாக இருன்னு நான் உனக்கு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை கொடுக்கும்போது அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நீ நல்ல பிள்ளையாக கூர்மையான புத்தியோடு தளராத ஊக்கத்தோட வாழ்க்கையை தைரியமாக வாழ தயாராகு. தனியான பாதையில் தைரியமாக நடந்து போகிறவங்க அதிக தூரம் போக முடியும். ஆனால் கூட்டத்தோடு கூட்டமாக போகிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க போகிற வேகத்துக்கு தான் போக முடியுமே தவிர முன்னாடி போக முடியாது. அதனால் கூட்டத்தில் ஒரு ஆளாக இல்லாமல் தனி ஆளாக தனித்துவத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எதிரிகள் கொடுக்கும் வழியை விட உன் மௌனம் கொடுக்கும் பதில் வலிமையாக இருக்கட்டும். வெற்றிங்கிறது சத்தம் இல்லாமல் சாதிப்பது தான். உன் வாழ்க்கையில் நான் உனக்கான வெற்றியை கொடுக்குறேன். மழை போல வரும் துயரங்களை எல்லாம் உனக்கு பனி போல நான் விலக்கி கொடுக்குறேன். நீ போகும் பாதையில் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் இலக்கை அடைவதற்கு வழிகாட்டுறேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை தொடர்ந்து செய். கண்டிப்பாக நான் உன்னை வெற்றியின் பக்கம் கூட்டிகிட்டு போவேன். உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளால் நான் உன்னை நல்லபடியாக வெற்றி பெறச் செய்வேன்.
நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்யும்போது எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்லமே. யார் உன்னை மதிக்கிறாங்களோ இல்லையோ நீ வருத்தப்படாத. உன் மதிப்பு என்னன்னு உனக்கு தெரிஞ்சால் போதும். வெற்றி நிச்சயம் தானாக உன்னை தேடி வரும். இந்த உலகமே உன்னை கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நீ அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. உன்னுடைய மௌனம் உனக்கான வெற்றியை கொடுக்கும்போது உன்னுடைய சக்தியையும் பலத்தையும் இந்த உலகம் தெரிஞ்சுக்கும். நீ எப்போவுமே உன் கடமையை மட்டும் சரியாக செய்ய. என்னை முழுசாக நம்பக்கூடிய உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோற்று போக விற்ற மாட்டேன். தோல்விங்கிறது உனக்கான முடிவு கிடையாது, அதுதான் வெற்றிக்கான ஆரம்பம். உன் சோம்பலை அழித்து சுறுசுறுப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். 1000 பேர் உன்னை தடுத்தாலும் 1000 பேர் உனக்கு எதிராக மாறி எதிரியாக வந்து நின்னாலும் உன் லட்சியத்தை அடைகிறதுல நீ உறுதியாயிரு. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து நீ செய்கிற செயல்களில் நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன்னை பாதுகாத்து உனக்கான உயர்வான வெற்றியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் பொறுமையாக இரு. விமர்சனங்களை கண்டு முடங்கி விடாதே. கல்லடிப்படும் மரம்தான் கனியை கொடுக்கும். இப்போது உன்னை யார் என்ன சொன்னாலும் கூடிய சீக்கிரம் அனைவரும் தேடக்கூடிய வைரமாக நீ ஜொலிப்பாய். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. இப்போது இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றியின் அத்தியாயமாக மாறும். எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகியின் உழைப்பு உன்னை கைவிடாது. தைரியமாக துணிச்சலாக இருக்கும் உனக்கு நான் வெற்றியை கொடுத்து உன்னை சிம்மாசனத்தில் அமர வைக்கிறேன். உனக்கு துணையாக யாருமில்லை, நீ வருத்தப்படாத. தடைகளை கண்டு தயங்கி நின்றால் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியாது. நம்பிக்கையோடு இருந்தாதான் இந்த வராகி அம்மாவின் துணையோடு உன்னால் வெற்றி பெற முடியும். கீழே விழுவதை நினச்சி கவலைப்படாதே. விழுகும் போதெல்லாம் எழுந்து நிற்கிறதுக்கான தைரியத்தையும் பாடத்தையும் கற்றுக்கோ. இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டுறேன். உன்னை வீழ்த்த 1000 பேர் வந்தாலும் உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்த இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. சோதனைகளை தாண்டி உன்னுடைய மன உறுதியை இந்த உலகத்துக்கு நான் நிரூபித்து காட்டுவேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் பேச்சிலும் கலந்திருக்கும் இந்த வராகி அம்மா உன் காயப்பட்ட இதயத்துக்கு ஆறுதலாக இருந்து உன்னை தேற்றுவேன். நீ கேட்டதை விட சிறந்ததையே நான் உனக்கு கொடுப்பேன். உன் பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பிக்க வந்திருக்கேன். உனக்கு எதிராக மூடப்பட்ட கதவுகளையே பார்த்துக்கிட்டு இருக்காத. நீ தோற்று போன விஷயங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காத. உனக்காக நான் திறந்து வைக்கக்கூடிய புது வாசல்களை கவனி. உன் கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்டு உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா அதுக்குரிய பலனை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன். நீயே உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். நடக்கும் விஷயங்களை நினச்சி வருத்தப்படாதே. உன் வாழ்க்கை கதையை எழுதிய இந்த வராகி அம்மா அதுக்குரிய முடிவையும் அழகாகவே உருவாக்கி தருவேன். எல்லாத்தையும் நீயே சரி செய்யணும்னு கஷ்டப்படாமல் உன்னால் முடியாத விஷயங்களை ஏன் பொறுப்பில் விட்டுடு. நீ களைச்சி சோர்ந்து போயிருக்கதால இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை சீரமைச்சு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ கேட்டது கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம். உனக்கு எது தேவையோ அதை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் வலிகளையும் வேதனைகளையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உன் பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகாது. காலம் கனிந்து வரும்போது உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் என் செல்லமே. நீ எதை இழந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உனக்கு தகுதியானதை நான் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இரு. நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தருவேன். விதியை நொந்து கொண்டு மூளாயில் உட்கார்ந்திருக்கும் பிள்ளை கிடையாது. நீ தைரியமாக துணிஞ்சு எந்திரிச்சு நில்லு. உனக்கு பிடிச்சது எதுவோ அதை நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். தோல்விங்கிறது உன் வாழ்க்கைக்கான முடிவாக இருக்க நான் விட்டுட மாட்டேன். சிகரங்களை தாண்டி உனக்கான வெற்றியை நீ தொடத்தான் போகிற. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையோடு நீ முன்னால் நடந்து போ. கடலில் புயல் வரும்போது
அலைகள் எல்லாம் ஆக்ரோஷமாக மேலே பொங்கி வரும். ஆனால் கடலின் கீழ்ப்பகுதி அமைதியாகவே இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள்ன்ற புயல் வரும்போது நீ மேலோட்டத்தில் அப்படி இப்படி இருந்தாலும் உன் மனசின் ஆழத்தில் அமைதியை தக்க வச்சுக்கோ. ஏன்னா மனசு அமைதியாக இருந்தாதான் அடுத்து என்ன செய்யலான்ற தெளிவான முடிவை உன்னால் எடுக்க முடியும். உனக்கு என்ன தேவைன்றதை இந்த வராகி அம்மா அறிவேன். அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்குள் இருக்கும் நெருப்பை அணையாமல் பார்த்துக்கோ. நீ எதை நினச்சி வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்கி தருவேன். தோல்விங்கிறது உனக்கான பாடம் மட்டும்தான். நீ தைரியத்தோடு நிமிர்ந்து நின்னாலே உன்னால் வெற்றி கனிகளை பறிக்க முடியுமேன்னு செல்லமே. மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது உண்மை இல்லை. அவர்கள் தங்கள் கண்ணாடியின் வழியாக உன்னை பார்க்குறாங்க. நீ யாருங்கிறத உன் செயல்கள் மட்டுமே தீர்மானிக்கணும். நீ செய்யும் செயல்களை சரியாக செய்யும்போது அது கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் விமர்சனங்களும் உன்னை செதுக்கும் ஒளிகளாக இருக்கும். தேவையற்ற பயத்தை தூக்கி எறிஞ்சிடு. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன்னை வெற்றியாளனாக பார்க்க தான் போகுது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது துவண்டு போகாமல் தைரியமாக இரு. உன்னை செதுக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு யோசித்து இன்றைக்கி நீ நிம்மதியை இழக்க வேண்டாம். உனக்கு தேவையானதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் கவலைகளையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி என் பாதத்தில் வச்சிடு. அனைத்தையும் நானே தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க போகிறேன். நீ போகும் பாதை கடினமாக இருந்தாலும் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல நான் இருக்கேன் அல்லவா. பாதி கிணத்தை தாண்டிய பிறகு மீதியில் பின்வாங்க நினைக்காது. இன்னும் சில அடிகள் நீ எடுத்து வச்சினா அடைய போகும் வெற்றி பிரம்மாண்ட வெற்றியாக இருக்கும். உனக்கு தோள் கொடுத்து தூக்கி நிறுத்த இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கடந்த காலம் ஒரு உடஞ்ச கண்ணாடி, அதை திரும்பி உன்னால் ஒட்ட வைக்க முடியாது. நடந்த விஷயங்களை திரும்பி பார்த்தினா மனக்காயம் மட்டுமே மிஞ்சும். அதனால் நடந்ததை கடந்து வந்து விடு. நேற்றைய தோல்விகளை தாண்டி இன்றைய நாளை நீ வெற்றிகரமாக வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன்.